நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஒரு ஃபேமிலியா எல்லாருமே என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு. இது வாரணமாயிரம் அந்த மாதிரி ரிலவெண்டான டாபிக் தான். ஃபேமிலியா நல்லா ஃபீல் குட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒரு சொல்ல வராங்க மீன்ஸ் இது அந்த 40+ இருக்கிறவருக்கும் 20+ இருக்கிறவங்களுக்கு தான் லவ். அதை தப்பா காட்டாம எப்படி ஃபன்னாவும் ஒரு ஃபீல் குட்டா கொண்டு போகணும் அப்படிங்கறத வச்சுதான். அது போக இன்னும் நிறைய மெசேஜ் இருக்கு, அதெல்லாம் ட்ரைலர்லயும் வெளில சொல்லல. அந்த மெசேஜ்லாம் நீங்க படம் பார்த்தா உங்களுக்கே கன்வே ஆகும். பொலிட்டிக்கல் பத்திலாம் பெருசா எதுவும் டச் பண்ணல. அவர் ஆக்டிங் நான் தனியா தான் சொல்லணுமா? மக்களுக்கே தெரியும் ப்ரோ. தி ஒன் பர்ஃபெக்டா பண்ணிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ப்ரோ படத்துல நல்ல ஒரு ஹூக்கான விஷயமே. அது எல்லாமே பர்ஃபெக்டா சூப்பரா இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு எமோஷனல் கிரியேட்டா போனதால அது ஒரு ட்ராமா மாதிரி தான் இருக்கும். பட் என்ஜாயபிள் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம ஃபன்னாவே இருக்கும். அதுல நிறைய சர்ப்ரைஸான காமெடிஸ்லாம் இருக்கும். அது மக்கள் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கும். லேக் செகண்ட் ஹாஃப் இது ஒரு ஃபேமிலி ட்ராமான்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு எல்லா படமுமே அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். பேஸ்ட் ஆன் ஒவ்வொருத்தவங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான் அது. லேக்னு சொல்ல போனா ரொம்ப பெருசாலாம் இருக்காது. அந்த செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அந்த கதையோட கோட் பண்றதுக்காக வர்றதுதான். மற்றபடி எதுவும் இல்லை. எல்லாம் நீட்டா இருந்துச்சு, பர்ஃபெக்டா இருந்துச்சு. எல்லாம் பார்க்கலாம். வேற லெவல். அவர் பத்தி சொல்லவே வேணாம். வேற லெவல் நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. லவ், அவங்களோட லவ் இந்த ஏஜ்க்கு அப்புறமும் லவ் எப்படி இருக்குன்றது சொல்ல வந்தாங்க. நீங்க பாருங்க ப்ரோ, பார்த்து புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லி எப்படி கண்டிப்பா மேட்ச் ஆகும். இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு அது கண்டிப்பா மேட்ச் ஆகும். சோ எல்லாருமே பார்க்கலாம். வரும், கண்டிப்பா வரும். 40-20 கண்டிப்பா லவ் வருமே, வரும். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சோ இது வரைக்கும் பார்க்காத மமிதா பைஜு பார்க்கலாம். ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. புரியல? மாசா இருக்கு. அந்த கேமரா இது எல்லாமே ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. மாசா இருக்கு. தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா, சூர்யாவை ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. ஒரு இவ்வளவு வருஷம் கழிச்சு அந்த ஒரு கஜினி டைம்ஸ்ல பார்த்த சூர்யாவை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. பிளஸ் மமிதாவுமே ரொம்ப ஈக்குவலா கேரி பண்ணிட்டு கொண்டு போயிருந்தாங்க. இவங்க 2 பேர் காம்போவுமே சேர்ந்து படம் உங்களுக்கு போர் அடிக்காம போறதுக்கு ஒரே ஒரு காரணம் இவங்க 2 பேர் காம்போ தான். அவங்க சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க படத்தை. அண்ட் என்ன ஃபீல் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல ஒரு ஃப்ளோல போகும், நல்லா என்டர்டைனிங்கா போச்சு. செகண்ட் ஹாஃப்ன்றது வரும்போது நல்ல ஒரு நோட்ல ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் இழுத்து கொண்டு போற மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் கிறிஸ்பா வச்சிருந்தா இன்னும் ரொம்ப பெட்டரான படமாவே வந்திருக்கும். பட் நெவர்த்லெஸ் உங்களுக்கு ஒரு ஃபேமிலியாவே வந்து ரொம்ப ஒரு வாட்டி கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் என்ன சொல்றது, அந்த பிளாட்ல வரும்போது கொஞ்சம் ரஷ்டா ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்த் கொடுத்து டிராமாலாம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல 1-2 தேவையில்லா சீன்லாம் வச்சு டக்குன்னு பிளாட்குள்ள போகும்போது திடீர்னு உங்களுக்கு அங்கேயுமே தாவர மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் சீன்ஸ்லாம் ட்ரிப் பண்ணி கிறிஸ்பா வச்சிருந்தாலே உங்களுக்கு படம் நல்லா வந்திருக்கும். பட் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ஃபேமிலியோட வந்து கண்டிப்பா பார்க்கலாம். மியூசிக்கா ஜிவி பிரகாஷ் மியூசிக், பிஜிஎம் நல்லா பண்ணியிருந்தாரு. சாங்ஸ்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோன்னு ஃபீல் ஆச்சு. பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. இல்ல அவ்வளவு போகல. உங்களுக்கு ஃபேமிலி டிராமா மூட்ல தான் பார்க்கலாம். பிளஸ் இந்த சூர்யா உங்களுக்கு தெரியும் அகரம் ஃபவுண்டேஷன்ல தான் அவர் ரொம்ப இதுவா இருக்காரு. ஸோ படிப்பை பத்தி அவர் கொஞ்சம் நல்ல விஷயம்லாம் அங்கங்க பேசியிருக்காரு. ஸோ அதனால உங்களுக்கு சூர்யா கேரக்டருக்கு இன்னும் நல்லா ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்க. ஃபேமிலி ஓரியன்டட் ஃபிலிம் எல்லாரும் வந்து பார்க்கலாம். விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் கரெக்ட் தானே? சூர்யா சூப்பரா இருந்து கஜினி படத்துல பார்த்த மாதிரி செம்ம யங்கா அந்த பாஷ் லுக்ல செம்மையா இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மமிதா பைஜு. கியூட்டா நடிச்சிருந்தாங்க. எனக்கு பிடிச்சிருந்தது. நல்லா சப்பியா நல்லா இருந்தது. அந்த அளவுக்கு ஒன்னும் பெருசா ஏஜ் டிஃபரன்ஸ் மாதிரி தெரியல பார்க்கும்போது, ஸ்கிரீன்ல பார்க்கும்போது. ஏன்னா சூர்யா ரொம்ப யங்கா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு தெரியல. பட்டாம்பூச்சி சாங் நல்லா இருந்தது. மீதி எதுவும் சொல்ற மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ரொம்ப இழுத்துட்டு போற மாதிரி டிராக் ஆன மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஆக்ஷன் சீன்ஸ் தான் செம்மையா இருந்தது. சூர்யா மாசா கொஞ்சம் லைட் மாசா இருக்கும். கருப்பு லெவலுக்கு வராது. பட் எப்படி காமிக்கணுமோ காமிச்சிருக்காங்க. அதான் அந்த ஏஜ் டிஃபரன்ஸ், அம்மா சென்டிமெண்ட், அம்மாவெல்லாம் எப்படி பாத்துக்கணும் அந்த மாதிரி. அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட். அவங்க கூடயே மாமான்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த இவங்க 2 பேர் காம்போ நல்லா இருந்தது. சூர்யா அண்ட் அவங்க காம்போ. சூர்யா படம் சூப்பரா இருந்துச்சு. படமே நல்லா இருந்துச்சு. கருப்பு படத்துல ஃபீல் குட் மூவி நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஜாலியா போச்சு. மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஓவரால் படம் ஒர்த்து ஃபுல் சாட்டிஸ்ஃபை. எல்லா பிஜிஎமும் நல்லா இருந்துச்சு. பாட்டு அதிகமாக இருந்தாலும் பிஜிஎம் ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். படம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்டோரி ஃபேமிலி தான்.
எல்லாரும் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். நல்ல படம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு brother. சூர்யா வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு லைட் ஹார்ட்டட் மூவி பண்றதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூர்யா ஆக்டிங் சொல்ல வேணும், அவரு எப்பயும் போல பண்றாரு. இல்ல படம் வந்து ஒன்லைன் சொல்லுங்க அப்படி என்னதான் அந்த படத்துல சொல்ல வராங்க. ஏஜ் டிஃபரன்ஸ், அவங்க 2 பேர் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றத ரொம்ப சின்னதான ஒன்லைன், அது உள்ள கொஞ்சம் நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. அவ்வளவுதான், அதுதான் ஒன்று. சூர்யாவோட காம்போ மம்தா காம்போ ரெண்டு பேரும் அவங்க 2 பேரோட காம்போ வந்து ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்க 2 பேரோட காம்போ இவ்வளவு நல்லா இருக்கும், இவ்வளவு காமெடி சீன்ஸ் வந்து நிறைய ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்கல. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவங்க 2 பேரும். ஆடியன்ஸோட போர் அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. பேசிக்கா சூர்யா சார் ஃபேன்ன்றதுனால நல்லா இருந்துச்சு. சூர்யா சார் மம்மிதா போய் அவங்க பேர் எப்படி நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. ஏஜ் டிஃபரன்ஸ் அந்த மாதிரிலாம் காமிக்கிறாங்க படத்துல, அதெல்லாம் பாக்குறேன். அது எனக்கு அது தெரியலண்ணா. நல்லா தானே இருந்தது படம், சூப்பரா. நீங்க வேணா போய் பாருங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய லாஜிக்கு, நிறைய விஷயங்கள் சின்ன சின்னதாக பெரியவங்க வந்து சின்னவங்களுக்கு கொடுக்க அட்வைஸ், இது எல்லாமே ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கணுமோ அது மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபேமிலி உள்ள பிரச்சனை எல்லா விஷயத்தையும் நிறைய பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சென்டிமெண்டலாக இருக்கிறதுனால ஜென்சி பிடிக்காதுன்னெலாம் சொல்லாதீங்க. எந்த காலனாலும் பாசம் பாசம் தான், குடும்பம் குடும்பம் தான். அது சூர்யா பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக வேற லெவல் பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக பாருங்க, ஃபேமிலியோட வாட்ச் பண்ணுங்க. ஜென்சி ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும். இல்லை அதுதான் நான் சொல்லிட்டேன், எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த மாதிரியான படம் தான் இது. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் வச்சிருக்காங்க, அது எதனால வச்சிருக்காங்க? அது நீங்கள் படம் பாருங்க, சொல்லிட்டேன்னா கதையே புரிய ஆரம்பிச்சிடும். எல்லாம் வாரிசு படம் வாட அடிக்குது. வாரிசு படம் வாடனா வாரிசு மட்டும்தான் ஆனால் ஹோல்சேல் குத்தகை எடுத்து வச்சிருக்காங்க. இதை வந்து சில பேர் பேசுவாங்க, வாரிசு ஃபேன்ஸு. இது வந்து எனக்கு பின்னாடியே நிறைய பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஜனநாயகன் அப்படிலாம் கம்பேர் பண்ணாங்க. அதெல்லாம் இல்லை, வாரிசு வந்தப்போ தூக்கி வச்சுட்டு கொண்டாடினாங்கல்ல, அதே மாதிரி தான். பாசம்னா எல்லாருக்குமே ஒன்று தான். சூர்யா வந்து மாயாவி படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, ஏய் நான் யாருக்கும் போட்டி இல்லை, எனக்கும் யாரும் போட்டி இல்லை, எவன் வந்தாலும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான். சூர்யா வந்து செம்ம ஜேனர், அது செப்பரேட்டாக சூப்பராக பண்ணிருக்காரு. சூப்பர், மம்மிதா சூர்யா இவங்க ரெண்டு பேரும் சூப்பர் காம்பினேஷன் தான், சூப்பராக இருக்கு, பாருங்க கண்டிப்பாக வாட்ச். ஏஜ் டிஃபரன்ஸ் காமிக்கிறாங்க ஒரு 20 இல்லை அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க, நிறைய காமெடியாக இருக்கு, பாருங்க ஒர்க் அவுட் ஆகுதா படம்? கண்டிப்பாக செம்ம ஜாலியாக இருக்கு, பாருங்க வாட்ச் பண்ணுங்க. காரணமாயிரம் சாயல் வருது அப்படி அப்படி. இல்லை சாயல்னு எடுத்துக்கிட்டா நம்ம எல்லாமே சாயல் தான். சாயல்னா தமிழ் சினிமானா எல்லா தமிழ் சினிமாவும் தமிழ் சினிமா தான், தமிழில் தான் பேசுகிறாங்க. அதுக்குன்னு வாட அதே வருது, அதே சாயல்ம்பிங்களா என்ன? தமிழ் சினிமானா தமிழில் தான் பேசுவாங்க. அது மாதிரி தான் இது வந்து வேணுக்குன்னு ட்ரிகர் பண்ணி கொண்டு வர்றது. அது சூர்யாவுக்கு மட்டும் ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால இந்த படத்தை குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக படம் சூப்பராக இருக்கு. நெகட்டிவ் எதனால இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுறீங்களா, உங்களை மாதிரி ஆளுங்க படம் பார்க்கக்கூடாது. அதான் அதை எடுத்து நீங்கள் போடுறீங்க பாருங்க, பொறுப்பு இல்லாமல் சும்மா, அதுதான் தப்பு. நெகட்டிவ்லாம் இல்லை, படம் சூப்பராக இருக்கு பாருங்க. அப்படி சொல்லலை, நெகட்டிவாக இருக்கிறத போடுறீங்கல்ல, எதை போடணும் போட வேணாம் எல்லாரும் சொல்லலாம், ஆனால் அதை முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் இல்லை, அதை நீங்கள் சரியாக பண்ண மாட்டீங்கன்றத சொல்கிறேன். நாங்க ஒழுங்கா பண்ண மாட்டோம். பாசிட்டிவ் வந்தா இதையும் பண்ணுங்கன்னு சொல்றேன் நான். ஃபைட் சீக்வன்ஸ் செம்மையா மாஸ், அந்த சூர்யாக்கான மாசம் வந்து பக்காவா சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு சீனும் உள்ள படம் பார்க்கும்போது தெரியும், கூஸ் பம்ப்ஸ் பயங்கரமா இருக்கும். ஓகே, கிளைமேக்ஸ்லாம் ஓகே, சாட்டிஸ்ஃபை. கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லபடியா எடுத்திருக்கலாம், பட் லைஃப்னா அப்படி தானே, நம்ம படம் அது லைஃப் மாதிரி அது ஸ்டோரி காமிச்சிருக்காங்க, அதுல ஒரு சொல்யூஷனே நம்ம கொண்டு வர முடியாது, அதை கடந்து அப்படியே தான் போக முடியும். லவ்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா இங்க லவ் சீன்ஸ் இல்லை, அந்த பிடிச்சிருக்குன்ற விஷயத்த காமிக்கிறது தான். ஏன்னா அதை தான் ஒரு சூர்யா சொல்ல வர்றாரு. சூப்பரா இருக்கு பாருங்க, கண்டிப்பா ஃபேமிலியோட வாட்ச் பண்ணலாம், சூப்பரா இருக்கு பாருங்க. இதுல என்னங்க, எல்லாத்துக்கும் ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ஒரு இருக்கு, அதனாலதான் கொடுக்குறாங்க. அது தப்பா கொடுக்கும்போது தான் கேள்வி எழும். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பா மஸ்ட் வாட்ச்.